الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. சென்ற வகுப்பிலே அனந்தர சொத்து, இஸ்லாத்திலே அனந்தர சொத்து தொடர்பான முக்கியத்துவம், அதனுடைய அடிப்படையான விடயங்களை பற்றி நாங்கள் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் இருந்து இன்ஷா அல்லாஹ் என்ன விடயங்கள் இதில் இந்த வகுப்பில் நாங்கள் பார்க்க போகிறோம் என்றது தான் இதில் காட்டிருக்கிறேன். இதில் இருக்கிற 21 தலைப்புகள் இதில் போடப்பட்டிருக்கிறது. இதில் வராசத் கலை என்று சொல்கிறது அனந்தர சொத்து என்ற கலை. அதனுடைய அறிமுகம் நாங்கள் சென்ற வகுப்பில் அதை பார்த்தோம். அதனுடைய முக்கியத்துவம் நாங்கள் சென்ற வகுப்பில் பார்த்திருக்கிறது. தொடர்ந்து அடுத்த வேற்று மதங்களில் வராசத்துடைய அந்த அனந்தர சொத்துடைய ஒழுங்கு எவ்வாறு என்பது, இஸ்லாத்துடைய ஒழுங்கு எவ்வாறானது போன்ற விடயங்கள் தான் தொடர்ந்து நாங்கள் இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கிறது. நாங்கள் சென்ற வகுப்பில் நாங்கள் சொன்னோம், இது அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லப்பட்ட அல்லாஹுடைய கட்டளை. அனந்தர சொத்து என்பது வழங்கப்பட வேண்டியது முக்கியமானது. இது எந்த விதத்திலும் எந்த விதிவிலக்கான ஒரு சட்டம் ஒன்று அல்ல. அது உடனடியாக ஒருவர் மரணித்த பின்பே உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு கடமை, ஏதாவது விதிவிலக்கான காரணங்கள் இருந்தாலே தவிர. ஏனென்றால் அது பிற்போடப்படணும் என்றதுக்கான எந்த விதமான காரணங்களோ அல்லது விதிவிலக்குகளோ அங்கே இங்கும் சொல்லப்பட்டில்லை. எனவே இந்த இன்றைய வகுப்பில் இந்த வராசத் என்பது அல்லது அனந்தர சொத்து என்பது என்ன என்பது பற்றி நாங்கள் ஆரம்பமாக பார்ப்போம். அதாவது இதுக்கு நாங்கள் அரபு மொழியில் இந்த கலையில் தரிக்கத்து என்று சொல்லுவோம். அரபு மொழியில் அதாவது ஒரு மரணித்த ஒருவர் அவருடைய உரிமையிலே விட்டு செல்கின்ற எல்லா வகையான சொத்துகளும் அதில் உள்ளடங்கும். சொத்துகள் என்று சொல்ற நேரம் அது எப்படி நாங்கள் அதை அளவிடுறது, எதை நாங்கள் சொத்து என்று அங்கே மதிப்பிடுறது அப்படி என்று பார்க்கிற நேரம், எந்த ஒரு பொருளுக்கும் நாங்கள் ஒரு பெருமானம் ஒன்று வைக்கிறதாக இருந்தால், அதுக்கு வெளியே ஒன்று நாங்கள் இருக்கிறதாக இருந்தால் அது சொத்தாக தான் மதிக்கப்படும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு பேலன்ஸ் ஷீட் ஒன்று அல்லது ஒரு ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா அதில் அசட்ஸ்ன்னு நாங்கள் எடுக்கிற அந்த சொத்து மதிப்புகள் அனைத்துமே இங்கும் சொத்தாகத்தான் கருதப்படும். அந்த சொத்துகளில் அசையும் சொத்து அசையா சொத்துகள் என்றும் இரண்டாக பிரித்து பார்க்கலாம். அதில் சாதாரணமாக பணம் அதில் உள்ளடங்கும், காணி பூமிகள், கட்டிடங்கள், வேற ஏதாவது பெறுமதிகள் அப்படின்னு சொன்னால் ஒருவருடைய பிஸ்னஸ் வியாபாரம் என்று வச்சுக்கொள்வோம். அந்த வியாபாரத்துக்குள்ளால நிறைய விஷயங்கள் தனித்தனியாக எங்களுக்கு பெருமதியானதுன்னு பார்க்கலாம். உதாரணமாக அந்த பிஸ்னஸுக்குள்ளால இருக்கிற ஸ்டாக் என்று சொல்லுவோம், நாங்கள் விற்பனைக்கு பயன்படுத்துகிற பொருட்கள், அதில் அந்த வியாபாரத்துக்கு பயன்படுத்துகிற ஏனைய சாதனங்கள் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் ஸ்டாக்கில் நாங்கள் அதுக்கு பெருமதி பார்க்கறது. அந்த பிஸ்னஸுக்கு சில நேரம் ஒரு பிராண்ட் ஒன்று இருக்கலாம், ஒரு பேர் ஒன்று இருக்கும், அதுவும் நாங்கள் ஒரு வெளியே ஒன்று வச்சிருப்போம். இதை மாதிரி என்னென்ன வகையெல்லாம் என்னென்ன விடயமெல்லாம் நாங்கள் பெருமதி என்று நாங்கள் பார்க்கிறோமோ, பண பெருமதியாக நாங்கள் பார்க்கிறோமோ, அவை அனைத்துமே இந்த தரிக்கத்துன்னு சொல்லக்கூடிய அனந்தர சொத்துல உள்ளடங்கக்கூடியது. எவ்வளவு தூரம் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், மரணித்தவருடைய உரிமையில் இருக்கிற சில நேரம் ஆடைகளும் இருக்கலாம், ஆடைகள் கூட இருக்கலாம். இப்போ நாங்கள் சாதாரணமாக ஒரு ஆடை உண்டா அது பெருமானத்தை பார்ப்போம், இதை இன்னொரு ஆள் பயன்படுத்தியும், சில நேரம் பயன்படுத்தாமல் வாங்கி வச்ச புதிய ஒரு ஆடையும் இருக்கிறேன், ஒரு பெருமதி உள்ளதாக இருக்கலாம். அது பெருமதியானது பெருமதி அற்றது என்பது அந்தந்த ஊர் வளமைகளுக்கு ஏற்ப அது வித்தியாசப்படும். வளமைகளுக்கு ஏற்ப வித்தியாசப்படும். பெருமதி அற்றது என்பதையும் அந்த ஊர் வளமைகளை வச்சுதான் அதை எங்களுக்கு கணிக்க முடியுமா இருக்கும். சில நேரம் ஒரு ஆடை தான் அது மிச்சமே பயன்படுத்தி ஒரு பழைய நிலைக்கு வந்ததாக இருந்தால் யாரும் அதை ஒரு பெருமதியானதாக கருத போறது இல்லை. எனவே அது அந்தந்த நிலைக்கு ஏற்பதான் அதை எங்களுக்கு வரையறுத்து கொள்ளலாம். அப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னென்றால், பெருமதி என்று நாங்கள் கணிக்கின்ற எல்லா அம்சங்களும் எல்லா விடயங்களுமே இந்த அனந்தர சொத்து என்பதுக்குள்ள உள்ளடங்க வேண்டும். வெறும் அது பணமாக மட்டுமல்ல, சில வேளை அந்த சொத்துக்குள்ளால இன்னொருவருடைய அனந்தர சொத்திலிருந்து வர வேண்டிய ஒரு சொத்தும் அதில் உள்ளடங்கி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனா
ஒருத்தர் மரணித்து மௌத்தாகி அவருடைய சொத்து இன்னும் பிரிக்கப்படவில்லை, இன்னும் அது பகிர்ந்தளிக்கப்படவில்லை. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவருடைய ஒரு உதாரணத்துக்கு ஒரு மகன் மௌத்தாகிறார் என்றா, இப்ப மகனுடைய சொத்தை மட்டுமல்ல இங்கு நாங்க சொத்தாக பார்க்கிறது, அவருடைய தந்தையிடத்திலிருந்து வர வேண்டிய அனந்தர சொத்தும் இதில் உள்ளடங்கப்பட வேண்டும். எனவே இதை மிச்சம் கவனமாக நாங்க பார்க்க வேண்டிய விடயங்கள். எனவே நாங்க உதாரணமா மௌத்தாகின நேரம் ஒருவர் அவருடைய பேரில் என்னென்ன கடன்கள் இருக்கலாம் என்று நாங்க பார்க்கிற மாதிரி அவருடைய பேரில் என்னென்ன வகையான சொத்து செல்வங்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் அந்த இடத்துல கவனம் செலுத்த வேண்டும். அப்ப அந்த சொத்து செல்வங்கள் சில நேரம் 2-3 பேருக்கு, ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு பங்குகள் இருக்கலாம், பங்குதாரர்களாகவும் இருக்கலாம். ஒரு பிசினஸ்ல இவரும் ஒரு பங்குதாரராக இருக்கலாம். அப்படின்னா அந்த பங்கு எவ்வளவு என்றது தீர்மானிக்கப்பட்டிருக்கும். சில நேரம் அவர் வசிக்கின்ற வீடு 2 பேருடைய பங்குல இருக்கலாம், கணவன் மனைவி 2 பேருடைய பேரிலும் அது இருக்கலாம். அது மாதிரி சில சொத்துகள் பங்குகளாக இருக்கும். எனவே இவருடைய பங்கு எது என்றது அங்க சரியாக அவர் ஏற்கப்பட வேண்டும். நான் சென்ற வகுப்பில் நாங்கள் சொன்னோம், பொதுவாக சொத்துகள் என்று சொல்ற நேரம், உரிமைகள் என்று சொல்ற நேரம், இஸ்லாத்துல கூட, இஸ்லாத்தில் இன்னொருவருடைய சொத்தை யாரும் எந்த ஒரு காரணத்தினாலும் மற்றொருவர் பிரயோசனம் அடைய முடியாது, அனுமதியின்றி பிரயோசனம் அடைய முடியாது. இப்போ அதுக்குரிய ஒரு குர்ஆன் வசனத்தை நாங்கள் சென்ற வகுப்பிலையும் பார்த்தோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். அடுத்தவர்களுடைய சொத்து செல்வங்களை பாத்திலாக, முறையற்ற விதத்தில் நீங்கள் அதனை சாப்பிட வேண்டாம். இல்லா அன் தகூன திஜாரத்தன் அன் தராதின். அப்படி என்றால் 2 பேருக்கும் இடையில பொருத்தம், 2 பேருக்கும் இடையில புரிந்துணர்வோடு அதை பயன்படுத்தலாம். அப்படி என்றால் அது வியாபாரமாக சொல்லப்படும். நான் இன்னொரு இடத்திலிருந்து ஒரு பணத்தை கொடுத்து பொருள் வாங்கி அதன் ஊடாக லாபம் ஈட்டுகிறேன். அப்படி ஏதாவது அனுமதி இல்லாமல் எந்த வகையிலும் ஒருவருடைய சொத்தை இன்னொருவருக்கு பயன்படுத்த முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலும் ஒரு முஸ்லிமுக்கு ஹராமாக்கப்பட்ட விடயங்களில் இன்னொருவருடைய சொத்து செல்வங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில அப்ப நாங்க இன்னொருவருடைய சொத்தை நாங்க பயன்படுத்தாமல் இருக்கணுமாக இருந்தா, நாங்கள் பயன்படுத்துகின்ற சொத்து செல்வங்கள் அனைத்தும் யாருக்கு உரிமையானது என்று சரியாக வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு வீடு, வசிக்கிற வீடுல கூட்டு குடும்பங்கள் இருக்கலாம், அல்லது கணவன் மனைவி ஒரு குடும்பம் வாழ்ற நேரம் அது யாருடைய உரிமையில் அந்த வீடு இருக்கிறது என்பது சரியாக வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டும். மனைவியுடைய பேரில் இருக்கிறதா, அல்லது கணவனுடைய பேரில் இருக்கிறதா, பிள்ளையுடைய பேரில் இருக்கிறதா என்று சரியாக வரையறுக்கப்பட்டிருந்தால்தான் இப்படியான அனந்தர சொத்து பகிர்ந்தளிக்கப்படுற நேரம் சரியாக எங்களுக்கு அளவிட்டுக் கொள்ளலாம். எனவே அது நாங்கள் பொதுவாகவே எங்களுடைய வாழ்வியல சொத்துகள், உரிமைகளை சரியாக வரையறுத்துக் கொண்டு அது யாருக்கு உரிமையானது என்பதை தெளிவாக நாங்கள் வரையறுத்துக் கொள்ள வேண்டும். இல்லாத பொழுது நாங்கள் இந்த சொத்து பிரிக்கிற நேரம், அனந்தர சொத்துகள் பிரிக்கிற நேரம் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. இன்னைக்கு நிறைய நாங்கள் சமூகத்தில் பார்க்குற விஷயம் என்னென்னா, மரணித்தது பொருள் வராசத் சொத்து பிரிக்கிற நேரம் அங்க இது யாருடையது, எப்படியானது என்றது வாய்மொழி மூலமான விஷயங்கள் தான் கூடுதலாக இருக்கும். எனவே அது ஒரு பிரச்சனை உருவாக்கக்கூடிய ஒரு விடயம். அதே நேரம் இந்த வராசத் கலை என்பது இது எப்படியானது குர்ஆன்ல அல்லது ஷரியத்தில் எந்த இடத்தில் அது பார்க்கப்படுகிறது என்றா, ஃபிக்ஹ் என்ற கலையின் ஒரு பகுதி, ஃபிக்ஹ் கலையுடைய ஒரு பகுதி தான் இந்த வராசத் என்றது அல்லது இந்த ஃபராயில் என்ற கலை. அதிலிருந்து ஒரு தனியான ஒரு கலையாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. நாங்க இந்த கலையை பற்றி நாங்கள் பார்க்கிறதாக இருந்தால் ஃபிக்ஹ் நூட்களிலே ஒரு பகுதியாக எங்களுக்கு பார்க்கலாம். இன்று நிறைய நூட்கள், கிதாபுகள், நிறைய நூட்கள் இந்த வராசத் கலையிலே தனியாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது நாங்க பார்க்க போறோம் என்னென்னா, இந்த வராசத் கலை பற்றிய ஏனைய மதங்களில் இது எவ்வாறு இது அணுகப்படுகிறது என்று பார்த்தோம்னா, இது பொதுவாக இந்த உலக வரலாற்றிலே எல்லா சமூகங்களிலும் இந்த வளமை இருந்திருக்கிறது. வராசத் என்ற சொத்து பகிர்வு முறை எல்லா சமூகத்திலும் காணப்பட்டிருக்கிறது. ஜாஹிலியா காலத்திலும் இது இருந்திருக்கிறது. அப்படி பார்க்கிற நேரம் யூத மதத்தில் பழைய காலத்து சமூகங்கள் என்று பார்க்கிற நேரம், மதங்கள் என்று பார்க்கிற நேரம் பிரதான மதங்களாக
பார்க்கப்படுறதுல ஒன்றுதான் இந்த யூத மதம். அங்கும் இந்த சொத்து பகிர்வு காணப்பட்டிருக்கிறது. ஆனால் அது நிறைய வித்தியாசங்கள், வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் நிறையவே அங்கு இருக்கிறது. அப்ப இதில் இருக்கிற விடயங்கள்ல சுருக்கமாக சொன்னா இதுல ஒரு சாரார், அதாவது பெண்களும் பிள்ளைகளும் இந்த சொத்து பெறுவதில், சொத்து உரிமை கொள்வதில் ஒதுக்கப்படுவார்கள். பெரும்பாலும் ஆண்களுக்குத்தான் அந்த உரிமை அங்கு வழங்கப்படுகிறது என்று இதை நான் பொதுவாக சொல்றேன். இதுல டீட்டெயிலாக யார் யார் எந்தெந்த இடத்துல சொத்து பெறுவார்கள், பெறமாட்டார்கள் என்று இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்று நான் சொல்றேன் பாருங்க. ஒரு ஆண் உரிமை கொள்ளும் அனைத்து சொத்தும் அவளின் மரணத்தின் பின் அனந்தர சொத்தாக அவளது கணவனுக்குத்தான் உரித்தாகும். அதாவது ஒரு பெண்ணுக்கு இருக்கிற உரிமை சொத்துகள் அனைத்துமே அந்த பெண் மரணித்தால் முழு சொத்தும் இந்த மதத்தில அந்த கணவனுக்குத்தான் உரித்தாகும் என்றுதான் அவங்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது. எனவே அப்ப கணவனுடைய சொத்திலிருந்து மனைவி ஒரு நாளும் அனந்தர சொத்தாக சொத்து பெற மாட்டார் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு. இப்படி நாங்க பார்க்கிற நேரம் அங்க பெண்களுக்கு சொத்துரிமைகள் இல்லை. இதே முறைகள் தான் சின்ன சின்ன வித்தியாசங்களோடு கிறிஸ்தவ மதத்திலும் இருக்கிறது. கிறிஸ்தவ மதத்திலும் இதே மாதிரியான ஒழுங்குகள் தான் காணப்படுகிறது. பெரும்பாலும் அங்கும் பெண்களும் பிள்ளைகளும் ஒதுக்கப்படுவார்கள். ஜாஹிலியா கால மக்களிடத்திலும் கூட இந்த முறைகள் தான் காணப்பட்டது. அதாவது பெண்கள் சொத்துரிமைகள் கொள்ள முடியாது, பிள்ளைகளும் சொத்துரிமைகள் கொள்ள முடியாது. அதுக்கு அவங்க சொல்ற சில நியாயங்கள் என்னன்னு சொன்னா, பொதுவாக ஜாஹிலியா காலத்தில் இருந்த வல்லமையில பிரதானமான பங்களிப்பு என்னென்றால் யுத்தங்கள் செய்யறது, போர் செய்யறது. போர் செய்யறது ஒரு கோத்திரங்களுக்கு இடையில ஆண்டு காலமாக, வருட காலமாக யுத்தங்கள் நடைபெறும். அப்ப யுத்தங்கள்ல கலந்து கொள்றது ஆண்கள் தான். அப்ப அவங்க தான் அந்தந்த கோத்திரங்களை பாதுகாக்கிறது. அந்த இடத்துல பெண்கள் எந்த விதமான பங்களிப்பும் அங்கு இல்லை என்ற காரணத்தினால் அவங்களுக்கு சொத்தொன்றும் வழங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு நியாயம் ஒன்று சொல்லப்படுகிறது. எனவே பெண்களுக்கு அந்த ஜாஹிலியா கால சமூகத்திலும் சொத்துரிமை வழங்கப்படவில்லை. அதே போல நவீன கால மேற்கத்திய நாடுகள் சொல்ற, அதாவது ஐக்கிய ராஜ்ய, யூகே நாடு, பிரித்தானியா, அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய ஒழுங்குகளிலும் கூட பெரும்பாலும் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்படுவது குறைவு. அதிலும் இந்த சொத்தின் மதிப்புல வேறுபாடுகளும் இருக்கிறது. உதாரணமா சொல்ல போனா, இந்த பிரித்தானிய சட்ட ஒழுங்குல மரணத்தவருடைய வசியத்து தான் அங்க கவனத்தில் கொள்ளப்படும். அவர் என்ன வசியத் சொல்லியிருக்கிறாரோ, எப்படி சொல்லியிருக்கிறாரோ அதுதான் சொத்து. அவருடைய மரணத்துக்கு பின்னர் அவருடைய சொத்தை பகிர்வதற்கான அடிப்படையாக கொள்ளப்படும். அப்ப சொத்துடைய மதிப்பு 250 அதுக்கு அதிகமான பவுன்களாக இருந்தால் அதில் அரை பகுதி அவருடைய துணைக்கும், அது மனைவிக்கும், அரை பகுதி பிள்ளைகளுக்கும் வழங்கப்படும் என்று இப்படியான அடிப்படைகளுக்கு இது மேலோட்டமாக சொல்லப்பட்ட விடயங்கள். இதுல விரிவுகளும் அங்க காணப்படும். அப்ப எங்கேயும் பார்க்கிற நேரம் பெண்களுக்கு ஒரு அளவு கொடுக்கப்படுகிறது. சில சந்தர்ப்பங்கள் அவர் ஒதுக்கவும் படுகிறார். ஆனால் பூரணமான உரிமை இருக்கிறதான்னு கேட்டா பூரணமான உரிமைகள் பெண்களுக்கு பொதுவாகவே இல்லை. அந்த இஸ்லாத்துடைய பகிர்ந்த இந்த அனந்தர சொத்து பகிர்வுல பெண்களுக்கு, பிள்ளைகளுக்கு பூரணமான சொத்து உரிமை இருக்கிறது. அப்ப இதுல இருக்கிற ஒரு இஸ்லாத்துடைய அடிப்படையில் ஒன்று என்னன்னா, ஒரு ஆணுக்கு கிடைக்கிற சொத்துரிமை என்று சொல்றது அந்த ஆளுடைய வயதை அடிப்படையாக கொண்டு, ஒரு ஆணுடைய ஒருவருடைய வயதை அடிப்படையாக கொண்டு சொத்து பகிர்வில் வித்தியாசங்கள் இருக்க மாட்டார். உதாரணமா, ஒரு மகன் என்றால் மகனுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு அவர் 1 வயது பிள்ளையாக இருந்தாலும் சரி, 50 வயது ஒரு பெரியவராக இருந்தாலும் சரி, அவருக்கு கிடைக்கிற பங்கு ஒரே விதமான பங்கு தான். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிற பங்குலையும் அது வயதை அடிப்படையாக கொண்டு அங்கு தீர்மானிக்கப்பட மாட்டாது. பிள்ளையாக இருந்தால் வேற பங்கு, பெரியவராக இருந்தால் வேறு பங்குன்னு வித்தியாசம் இல்லை. ஆனென்றால் அது எந்த உறவு என்றதை வச்சுதான் அங்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் சென்ற வகுப்புலையும் நாங்கள் சொன்னோம், இந்த அனந்தர சொத்து பகிர்வுல இஸ்லாத்துடைய அடிப்படையில் சொத்து பகிர்வு சமமாக எல்லாருக்கும், எல்லா உறவுகளுக்கும் சம அளவில் அங்கு பகிரப்படவில்லை. ஏற்றத்தாழ்வோடு தான் வித்தியாசமான பங்குகளாகத்தான் வகுக்கப்பட்டிருக்கிறது. அது ஏன் என்று சொன்னால், மனிதர்களுடைய தேவைகள்
மனிதர்களுடைய நிலைப்பாடுகளை அடிப்படையாக கொண்டுதான் அல்லாஹு தஆலா அந்த சொத்து பகிர்விலே வேறுபாடுகளை வித்தியாசத்தை வைத்திருக்கிறான். உதாரணத்துக்கு நாங்கள் சொன்னோம், ஒரு கணவர் ஒரு ஆண் மௌத்தாகிற நேரம் அவருக்கு மனைவி இருந்தால், மனைவியும் பிள்ளைகளும் இருந்தால், அந்த மனைவிக்கு கிடைக்கிற பங்கு 8ல் ஒரு பகுதி, முழு சொத்தில் இருந்து 8ல் ஒரு பகுதி கிடைக்கும். ஒரு பெண் பிள்ளை இருந்தால், ஒரு மகள் இருந்தால், அந்த பிள்ளைக்கு 6ல் ஒரு பகுதி, 2ல் ஒரு பகுதி கிடைக்கும். அப்ப 2ல் ஒரு பகுதி பிள்ளைக்கு, அந்த பிள்ளையுடைய தாய்க்கு 8ல் ஒரு பகுதி வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் வெளியிலிருந்து பார்த்தோம்னா அது பெரிய ஒரு அநியாயம் மாதிரியும் சில நேரம் தெரியலாம். ஒரு பெற்றோருக்கு குறைவாகவும் பிள்ளைகளுக்கு கூடுதலாகவும். அல்லாஹ் தஆலா இந்த வேறுபாடுகளை வச்சிருக்கிறதே அந்த பிள்ளைகளுடைய, பெற்றோருடைய, ஆண்களுடைய, பெண்களுடைய, இஸ்லாத்துடைய செலவோடு தொடர்பான கடமைகளை அடிப்படையாக கொண்டு, செலவோடு தொடர்பான கடமைகளை அடிப்படையாக கொண்டு அந்த வேறுபாடுகளை வைத்திருக்கிறான். எனவே எல்லோருக்கும் சமமான முறையில் அங்கு இருக்க மாட்டாது, நீதமான முறையில் அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறான். இப்ப நீதம் என்றது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை அடிப்படையாக கொண்டு. அப்ப அது தொடர்பான நாங்கள் சென்ற வகுப்பிலே விளக்கம் ஒன்று நாங்கள் பார்த்தோம். எனவே இந்த இஸ்லாத்திலே இந்த சொத்து அனந்தர சொத்து பகிர்வுல என்ன ஒழுங்கு, எந்த நீதமான சொத்து பகிர்வு முறை சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே முறையைத்தான் நாங்கள் மரணத்துக்கு முன்னால் சொத்துகள் பகிர்ற நேரமும், குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு இடையில சொத்து பகிர்ற நேரமும் அதே ஒழுங்கை பின்பற்றுவதன் மிச்சம் ஏற்றமானது நீதமான முறையை கடைபிடிப்பதற்காக. அது நான் சென்ற வகுப்புலையும் சொன்ன விஷயத்தை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக நாங்க சொன்ன அடுத்த விடயம் என்னென்றா இந்த அனந்தர சொத்தோட அப்ப சொன்னோம், அனந்தர சொத்து என்பது மௌத்தாகினவருடைய பெயரில் இருக்கின்ற எல்லா உரிமைகளும் அங்க வரும், எல்லா உரிமைகளும் வரும். இப்ப உதாரணமா ஒருவருக்கு கஃபாரா ஒன்று நிறைவேற்றப்பட வேண்டி, அல்லது ஒரு கொலைக்குரிய தியத்தொண்டு பெற வேண்டியிருக்கிறது, அதுக்குரிய பணம் நஷ்டஈட்டு பணம் வர வேண்டியிருக்கிறதுண்டா அதுவும் அவருடைய சொத்தாகத்தான் நாங்கள் கருதப்படும். எனவே இப்படி நாங்கள் மிச்சம் விரிவாக அந்த சொத்து தொடர்பாக நாங்கள் கவனிக்க வேண்டியிருக்கிறது. சாதாரணமாக பணம் மட்டுமாக நாங்கள் பார்க்க கூடாது. சில நேரம் அவர் கையில் இருந்த மோதிரங்கள் இருக்கலாம், அவர் பாவித்த பொருட்கள் இருக்கலாம், மொபைல் போன் ஒன்று இருக்கலாம், இது மாதிரி பொருட்களும் இருக்கலாம், அவர் பாவித்த வாகனம் இருக்கலாம், இப்படி எத்தனையோ வகையானதுகள் இருக்கலாம். அது மிச்சம் விரிவான ஒரு பார்வையாக சொத்தாக நாங்க பார்க்க வேண்டும். அந்த அனந்தர சொத்து என்று நாங்கள் வரையறுத்ததுக்கு பிறகு அந்த சொத்தோடு தொடர்பான கடமைகளாக நாங்கள் சென்ற வகுப்புல சுருக்கமாக பார்த்தோம். பிரதானமான 4 விஷயங்கள் இருக்கிறது. அந்த 4 விஷயமும் அந்த சொத்தோடு தொடர்பான கடமைகள். அதுல முதலாவது கடமை தான் ஜனாசாவுக்குரிய கடமை. அந்த மூத்தானவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம், அதுக்குரிய செலவினங்கள் எல்லாம் அடிப்படையிலே அந்த சொத்தோடு தான் தொடர்பட்டிருக்கிறது. அவருடைய குளிப்பாட்டக்கூடிய கடமைகள், கஃனிடுதல், தொழுவிக்கிறது, அடக்கம் செய்வது தொடர்பான செலவினங்கள் எல்லாமே அவருடைய சொத்தில் இருந்தால் அடிப்படையில் பெறப்பட வேண்டும். ஆனால் யாரும் முன்வந்து செலவழித்தால் அது சதக்காவாக அது கருதப்படும். 2வது விஷயம் வசியத் என்று சொன்னோம். வசியத்து நிறைவேற்றப்படணும் என்றா அவர் மௌத்தாகனத்துக்கு முன்பு அவருடைய சொத்திலிருந்து எங்க யாருக்கு ஒரு சதக்காவாக வசியத்தாக சொல்லியிருந்தால் மௌத்தானது பிறகு அது வசியத்தாக வழங்கப்பட வேண்டும். அந்த வசியத் அவருடைய சொத்திலே ஆக கூடுதலாக 3ல் ஒரு பகுதி தான் அவருக்கு வசியத்தாக சொல்லலாம். அதை விட கூடுதலாக சொல்லப்பட்டிருந்தால் அது வசியத்தாக நிறைவேற்ற முடியாது. அடுத்ததாக அந்த வசியத் அவருடைய அனந்தரக்காரர்கள், அவரிடத்திலிருந்து அனந்தரம் பெறக்கூடிய வராசத் பெறக்கூடியவர்களுக்கு அந்த வசியத் இருக்கக்கூடாது. ஆனால் மற்ற அனந்தரக்காரர் எல்லோரும் உடன்பட்டால், ஒரு அனந்தரக்காரருக்கு வசியத்தொன்று சொல்லப்பட்டிருந்து அதனை மற்ற எல்லா அனந்தரக்காரர்களும் உடன்பட்டால் அப்ப அது வழங்கப்படலாம். ஆனால் அடிப்படையில் ஒரு அனந்தரக்காரருக்கு வசியத்தொன்று செலுத்தப்படக்கூடாது. அப்ப இதனுடைய முக்கியத்துவத்தை அல் குர்ஆனில, வசியத்துடைய முக்கியத்துவத்தை அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லியிருக்கிறார்னா, மிம்பாதி வசியத்தின் யுசாபிஹா அவ் தைனின் என்ற அந்த வசனத்திலே அன்று சொன்னோம். இந்த வராசத் தொடர்பான குர்ஆன் வசனங்கள் சூரத்துன் நிசாவுடைய வசனங்கள் 7வது 8வது வசனத்துல இந்த சட்டங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே அந்த 2 வசனத்திலையும் 2 இடத்திலையும் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை பயன்படுத்துகிறார். மிம்பாதி வசியத்தின்
யூசா பிஹா அவ் தைனின். இந்த அனந்தர சொத்து பகிரப்படுவது எப்ப அவருடைய வசியத்து நிறைவேற்றப்பட்டதன் பிறகும் கடன்கள் நிறைவேற்றப்பட்டதன் பிறகுதான் இந்த சொத்துக்கள் எல்லாம் பகிரப்பட வேண்டும். அப்ப அதுல வசியத்தை அல்லாஹு தஆலா இம்பாதி வசியத்தின் யூசா பிஹா என்று ஆரம்பமாக சொல்லிதான் அதுக்கு அடுத்ததாகத்தான் கடனை சொல்லியிருக்கிறான். ஆனால் நாங்க இந்த ஒழுங்குல நாங்க சொல்ற நேரம், இந்த சொத்தோடு தொடர்பான கடமைகளை நாங்க செய்யற நேரம் வசியத்துக்கு முன்பதாக கடன்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். மரணித்தவருடைய பேரில் இருக்கிற கடன்களைத்தான் முதலாவது நிறைவேற்றும். அவருடைய ஜனாசா தொடர்பான கடமைகளை நிறைவேற்றின பிறகு அவருடைய பேரில் இருக்கிற எல்லா வகையான கடன்களையும் சொத்தில் இருந்துதான் நிறைவேற்றணும். அதுக்கு பிறகுதான் மீதமாக இருக்கிற சொத்தில் இருந்துதான் வசியத் அங்கு நிறைவேற்றப்படும். ஆனால் குர்ஆனுடைய ஒழுங்கிலே வசியத் முதலாக சொல்லப்பட்டிருக்கிறது, பிறகுதான் கடன் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏனென்றால் இமாம்கள் அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், வசியத் ஒரு முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா அதன் முதலாவதாக சொல்லியிருக்கிறான். எனவே அப்படியான வசியத்துகளும் இருக்கிறதா என்பதையும் நாங்கள் அந்த இடத்திலே கட்டாயமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். இதற்கு பிறகுதான் கடன்கள் நிறைவேற்றி வசியத்தை நிறைவேற்றியதன் பிறகுதான் மீதமாக இருக்கிற சொத்தில் இருந்துதான் அனந்தரக்காரர்களுக்கு அந்த சொத்துகள் முறையாக பகிரப்பட வேண்டும். அப்ப இந்த சொத்து பகிர்ற நேரம் இதுல ரெண்டு விஷயம் போட்டிருக்கேன். இதை நான் பிந்தி ஒரு பாடத்திலும் திருப்பி சொல்லுவோம். அதாவது ஓய்வூதியம் என்று சொல்லுவோம், பென்ஷன் என்று சொல்லுவோம். ஒருத்தருடைய பென்ஷன் மூத்தானது பேர் அவருடைய பென்ஷன் இருக்கும். அடுத்தது இன்டென்ஜிபிள் எசன்ஸ் என்று போட்டிக்கிறேன். உதாரணமா அந்த வியாபாரத்துடைய ட்ரேட்மார்க் என்று சொல்லுவோம், ட்ரேட்மார்க்கள் அல்லது குட்வில் என்று சொல்லுவோம், வியாபாரத்துடைய பெயர்கள் அல்லது அவருடைய கண்டுபிடிப்புகள். சில நேரம் ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட் செஞ்சிருப்பார், ஏதாவது ஒரு அக்கௌண்ட் செஞ்சிருப்பார், அது அவருடைய பேர்ல இருக்கும். இப்படியானவைகள் நாங்கள் எப்படி அந்த இடத்துல கையாளணும். சில நேரம் ஒருவருடைய ஆக்கங்கள் இருக்கும், புத்தகங்கள் இருக்கும், ஒருத்தருடைய பேரில் உள்ள புத்தகங்கள் அது மீள்பதிவு செய்யப்படலாம், கட்டுரைகள் இருக்கும். இவையெல்லாம் அவருடைய பேரில் உள்ள உரிமைகள் தான், அவையெல்லாம் உரிமைகள் தான். இப்படியான உரிமைகள் இதெல்லாம் விதிவிலக்கானவைகள், இவையெல்லாம் இப்படி கையாளப்படணும் என்பதை நாங்கள் பிந்திய ஒரு பகுதியிலே விரிவாக நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நாங்கள் அடுத்ததாக பார்க்க போற விஷயம் என்னன்னா, நான் இதுல சொன்ன விஷயங்கள் அதிகமானவைகள் சென்ற வகுப்பிலேயும் ஓரளவுக்கு சொன்னோம். அதாவது சொத்தோடு தொடர்பான விடயங்கள் 4 கடமைகள் இருக்கிறது. அதுல 3 கடமை நிறைவேற்றினது பிறகுதான் அனந்தர சொத்தை நாங்க பகிர வேணும். அனந்தர சொத்து என்பதை பகிர்வதற்கு முன்பு நாங்க நிபந்தனைகளாக அன்று நாங்க பார்த்தோம், மௌத்தாகினவர் உறுதியாக மௌத்தாகி விட்டார், மரணித்து விட்டார் என்பது உறுதிப்படுத்தப்படணும். அதாவது அது ஒரு இப்ப எங்களுடைய நாட்டு சட்டத்தின்படி அல்ல வேறு நாடுகளிலும் மரண சாந்திக்கு என்று சொல்ற அந்த பத்திரத்தின் ஊடாகத்தான் அது உறுதிப்படுத்தப்படுறது. அல்லது ஒருவர் வெளிநாட்டுக்கு போய் நீண்ட காலமாக எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறார், அல்லது ஒரு பயணம் கொண்டு போய் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருக்கிறார்னா அவர் இப்ப மரணித்து விட்டாரா இல்லையான்றது நாங்க எப்படி தீர்மானிக்கிறதுண்டா சட்ட ரீதியாக தீர்மானிக்கப்படணும். அது கோர்ட் மூலமாக இவர் மரணித்து விட்டார் என்று தீர்மானிக்கப்படணும். அதுக்கு பிறகுதான் அவருடைய சொத்தெல்லாம் பகிரணும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, மௌத்தாகினவர் அவர் மரணித்து விட்டார் என்பது உறுதிப்படுத்தப்படணும். அதுக்கு பிறகு அவருடைய சொத்துகள் பகிரப்படலாம். இரண்டாவது, சொத்து பெறக்கூடியவர்கள் அனந்தரக்காரர்களாக நாங்கள் சொல்லப்படக்கூடிய இந்த ஆண்கள் எல்லாரும் யார் யாரெல்லாம் அனந்தரக்காரர்கள் நாங்கள் இங்க அடையாளப்படுத்த போறோமோ இவங்க எல்லாரும் அந்த மரணிக்கிறவர் மௌத்தாகிற நேரம் உயிரோடு இருக்கிறாங்களா என்றது உறுதிப்படுத்தப்படும். சில நேரம் அவருக்கு முந்தி மௌத்தா இருப்பாங்க. எனவே அனந்தரம் பெறக்கூடியவர்கள் எல்லாரும் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதும் உறுதிப்படுத்தப்படலும். சில நேரம் நாங்கள் இந்த வராசு சொத்தை பகிர்ந்து பிரிச்சு கொண்டு இருக்கிற நேரம் ஒருவருடைய பெயர் புதிதாக சொல்லப்படலாம். இவரும் அவருடைய ஒரு உறவினர், அனந்தரம் பெறக்கூடிய ஒரு உறவினர் என்று சொல்லப்படலாம். அவர் இப்ப இல்லை என்று சொல்லப்படலாம். அல்லது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒருவர் மௌத்தாகி அவருடைய சொத்துகள் பிரிக்கப்படாமல் இருந்து இன்னொரு மௌத்தானத்துக்கு பிறகு நீண்ட காலத்துக்கு பிறகுதான் பிரிக்கிறோம் என்று வச்சுக்கொள்வோம். அப்படி பிரிக்கிற நேரம்
அவருடைய அனந்தரக்காரர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு நாங்க பட்டியலிடுற நேரம், லிஸ்ட் போடுற நேரம், புதிய ஒரு ஆளுடைய பேர் வரையிலும். அப்ப அவர் முதலாவது மூத்தாகிற நேரம் அவர் உயிரோட ஈந்தாரா இல்லையான்றது உறுதிப்படுத்திக் கொள்ளணும். எனவே அனந்தரம் பெறக்கூடியவர்கள் மூத்தாகிறவர் மையத் அவர் மூத்தாகிற நேரம் மத்தாக்கள் எல்லாரும் உயிரோடு ஈந்திக்கிறாங்க என்றது உறுதிப்படுத்தப்படணும். இப்ப சாதாரணமா நாங்க கண்முன்னுக்கு பார்த்தால் தெரியும். ஆனாலும் பிரச்சனைகள் வார இடத்துல அவர் சரியாக அந்த காலத்தில் உயிரோடு தான் இருந்திருக்கிறார் என்றது உறுதிப்படுத்தப்படணும். மூன்றாவது, சொத்து பிரிக்க முந்தி அந்த சொத்து பகிர்வு தொடர்பான அனந்தர சொத்து பகிர்வு தொடர்பான அடிப்படையான அறிவு இருக்கணும். யாருக்கு பிரிக்கணும், எப்படி பிரிக்கணும், எந்த சொத்தை நாங்கள் அதுல கருத்தில் எடுக்கணும் என்ற விடயங்கள் எல்லாம் அங்கு கட்டாயமாக நாங்க பார்க்கணும். இதுல முக்கியமான ஒரு விஷயம்தான் அனந்தரக்காரர்கள் சொல்றாங்க, சொத்து பெறக்கூடியவர்கள். சொத்து பெறக்கூடிய ஆக்கள் என்றது சுருக்கமாக சொன்னா யாருண்டா உறவினர்கள். உறவினர்களை தான் நாங்க அனந்தரக்காரர்களாக சொல்லுவோம். இப்ப உறவினர்கள் என்று சொல்றாங்க 3 முறையில் அந்த உறவுகள் வரலாம். ஒன்று இரத்த உறவு, எங்கட பாஷையில சொன்னா கூட பிறந்த ஆக்கள் இரத்த உறவு. இப்ப இரத்த உறவுல வரக்கூடிய உறவுகள் 3 வழியில உறவினர்கள் இருப்பார்கள். முதலாவது மரணித்தவருடைய பிள்ளைகள், மரணித்தவருடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்று அது வரிசையாக அடுத்தடுத்த பரம்பரையாக இருக்கக்கூடிய எல்லாரும் பிள்ளைகளாக கருதப்படுவார்கள். உதாரணமா என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளையுடைய பிள்ளைகள், அவருடைய அடுத்த பிள்ளைகள் என்று ஒவ்வொரு ஜெனரேஷன்ல வர அவ்வளவு பேரும் பிள்ளைகளாக கருதப்படுவார்கள். இரண்டாவது மரணித்தவருடைய பெற்றோர், பெற்றோரின் பெற்றோர்கள், அவருடைய பெற்றோர்கள் என்று அந்த வழியில் சொல்லக்கூடிய அனைவருமே அந்த பெற்றோருடைய மரணித்தவருடைய பெற்றோர்கள் என்ற அந்த உறவுல தான் அவர்கள் எல்லாரும் கணிக்கப்படுவார்கள். மூன்றாவது மரணித்தவருடைய சகோதர சகோதரிகள், மரணித்தவருடைய சகோதர சகோதரிகள். உதாரணமா நாங்க எங்கட பாஷையில சொல்ற சாச்சா, பெரியப்பா, மாமா என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களும் அந்த இடத்தில் வருவார்கள். அவர்களுடைய பிள்ளைகளும் வருவார்கள். அப்ப இரத்த உறவினூடாக அனந்தரக்காரர்கள் அங்கு இருப்பார்கள். இரண்டாவது உறவு முறை திருமண உறவு. திருமண உறவினூடாக உள்ள உறவுகளும் அனந்தரக்காரர்களாக வருவார்கள். அதுல 2 பேர் தான், ஒன்று கணவனும் மனைவியும் மட்டும். கணவனுடைய தந்தை, கணவனுடைய தாய் எல்லாம் அங்க அனந்தரக்காரர்களாக வரமாட்டார்கள். கணவனும் மனைவியும் மட்டும்தான். மூன்றாவது முறை பொறுப்பாளர் உறவு என்று சொல்லுவோம். அதாவது இப்ப இந்த காலத்துல அடிமைகள் சொல்றது பெரும்பாலும் நாங்க கேள்விப்பட்டதும் இல்லை, காண்றதும் இல்லை. ஆனாலும் சில வேலை இருக்கக்கூடும் என்ற அடிப்படையில் ஒரு அடிமைய ஒருத்தர் உரிமை விட்டால், அவரை விடுதலையாக்கி சுதந்திர ஒருவராக ஆக்கினால், அந்த உரிமையை விட்டவர் அந்த அடிமையுடைய சொத்தில் இருந்து அனந்தரம் பெறுவார். அதான் இதுல போட்டிருக்க அடிமை எஜமானது. சில நேரம் எஜமானை உரிமை விடலாம், அல்லது வேறொருவர் விலை கொடுத்து வாங்கி அவரை உரிமையாக்கலாம். அந்த உரிமை ஆக்கினவர் அந்த அடிமையுடைய சொத்தில் இருந்து சொத்து பெறுவார். இது மிச்சம் அரிதான ஒரு பகுதி. எங்களுக்கு பெரும்பாலும் எங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்படக்கூடிய மற்ற மேல் சொன்ன 2 இரத்த உறவுகளும் திருமண உறவினர்களும். இந்த 3 உறவுகள் ஊடாக வரக்கூடிய அனந்தரக்காரர்கள், இவர்களை நாங்க இந்த கலையில, வராசத் கலையில 3 பிரிவினர்களாக பார்ப்போம். இப்ப நாங்க உதாரணத்துக்கு நினைக்கலாம், இப்ப பரம்பரையா இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இருப்பாங்க. அவ்வளவு பேருக்கும் சொத்தை எப்படி நாங்க பிரிக்கிறேன்? உதாரணமா எந்த பிள்ளை எந்த சொத்தை, எந்த பிள்ளை பிள்ளைட பிள்ளை, அதுக்கு அடுத்த பரம்பரை, அவ்வளவு பிள்ளைகளுக்கு எப்படி பிரிக்கிறேன்? இப்ப நிறைய பேர் இருப்பாங்களே, பெற்றோருடைய பெற்றோர், பெற்றோருடைய பெற்றோர் என்று சில நேரம் 2 பரம்பரை சில நேரம் இருக்கக்கூடும். அவங்களுக்கு நாங்க பிரிக்கிற நேரம் இதை எவ்வளவு பங்குகள் மிச்சம் கொஞ்சமாக கிடைக்கும் என்றெல்லாம் எங்களுக்கு சந்தேகம் வரலாம். அப்ப இந்த உறவுகளை 3 பிரிவுகளாக நாங்க பார்க்கிறோம். அதாவது இந்த குர்ஆனிலே, இந்த சட்டத்திலே 3ஆக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். முதலாவது பங்குகள் நிர்ணயிக்கப்பட்டாங்க. பங்குகள் நிர்ணயிக்கப்பட்டாங்க என்று சொன்னா, உதாரணத்துக்கு நாங்க ஆரம்பத்துல சொன்னோம், இப்ப மனைவிக்கு 8ல் 1 பங்கு கிடைக்கும். ஒரு சந்தர்ப்பத்துல அந்த மனைவிக்கு 8ல் 1 பங்கு கிடைக்கிற சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. இன்னொரு சந்தர்ப்பம் இருக்குது, மனைவிக்கு 4ல் 1 பங்கு கிடைக்கும். அது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப வித்தியாசப்படும். இப்ப நான் சொல்ற இந்த பங்குகள் அனைத்துமே
இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி, இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி என்று சொல்ற விடயம் எல்லாம் நான் சொன்ன அந்த குர்ஆன் வசனம் 2லேயும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பிறகு சூரத்து நிசாவுடைய நாங்கள் வளமையாக அந்த குர்ஆனுடைய ஒழுங்குல 3ஆம் பக்கத்தில் யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் என்று ஆரம்பிக்கிற அந்த வசனம் 7வது 8வது வசனம், அந்த வசனத்துடைய மொழிபெயர்ப்பை நீங்க பார்த்தால் கூட உங்களுக்கு லேசா அதை விளையும் கூட. அப்ப பங்கு நிர்ணயிக்கப்பட்டாக்கள் சிலர் இருக்கிறார்கள். அதுல பெரும்பாலும் பங்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் தான், பெரும்பான்மையான ஆக்கள் பெண்கள் தான் பங்குகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்கள் ஒரு சில ஆக்கள் இருக்கிறாங்க பங்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆக்கள். அவங்களுக்கு எப்பயும் அந்த நிர்ணயிக்கப்பட்ட, அளவிடப்பட்ட, வரையறுக்கப்பட்ட பகுதி மட்டும்தான் கொடுக்கப்படும். உதாரணமா பெண் பிள்ளை மகள் என்றா மகளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் சொத்தில் அரைவாசி 2ல் 1 பகுதி கிடைக்கும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் 3ல் 2 பங்கு கிடைக்கும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீதமான பங்கொன்றும் கிடைக்கும். அப்ப அங்க 2 வரையறுக்கப்பட்ட இடங்கள் இருக்குது. ஒன்று அரைவாசி, இன்னும் ஒன்று 3ல் 2 சொல்லி. அது எப்பயும் அந்த சந்தர்ப்பத்தில் அதே அளவுதான் கிடைக்கும். அப்ப அவங்கள தான் நாங்க சொல்றது பங்குகள் நிர்ணயிக்கப்பட்டவர்கள், அஸ்ஹாபுல் ஃபுரூத் என்று சொல்லி அரபுல நாங்க சொல்லுவோம். அதை இரண்டாவது, இப்ப இந்த பங்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆக்கள் என்று சொல்றாங்க மரணித்தவருடைய பிள்ளைகளிலும் இருக்கிறாங்க, பெற்றோரிலும் இருக்கிறாங்க, அதே மாதிரி அடுத்த உறவுகளிலும் இருப்பாங்க. பங்கு நிர்ணயிக்கப்படாதவர்களும் இருக்கிறாங்க, அனந்தரம் பெறுவார்கள். ஆனால் அவங்களுக்கு வரையறுக்கப்பட்ட பங்கு ஒன்று இல்லை. அவங்க எப்படி அந்த சொத்தை எடுக்கிற என்று கேட்டா, வரையறுக்கப்படாம எப்படி நாங்கள் சொத்தை பெறுவார்கள் என்று கேட்டா, இந்த நிர்ணயிக்கப்பட்ட ஆக்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்துகள் பங்குகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதன் பிறகு மீதமாக இருக்கிறதெல்லாம் இந்த நிர்ணயிக்கப்படாம இருக்கிறாங்களுக்கு கிடைக்கும். அப்ப பங்கு நிர்ணயிக்கப்படாம வரையறுக்கப்படாம இருக்கிறார்கள் யாரு என்று கேட்டா, பெரும்பாலும் அவங்க எல்லாரும் ஆண்கள் தான். 100% 99% இருக்கிறாங்க எல்லாருமே ஆண்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதாரணமா பங்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒத்துரிமை இல்லை. மரணித்தவருடைய அந்த அனந்தரக்காரர்கள்ல பங்கு நிர்ணயிக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லை என்று சொன்னா, இந்த பங்கு நிர்ணயிக்கப்படாதவர்கள் இருந்தா அவங்களுக்கு முழுமையான சொத்து கிடைக்கும். உதாரணத்துக்கு சொன்னா, பங்கு நிர்ணயிக்கப்பட்டவர்கள் ஒரு ஆள் தான் ஒருத்தருடைய மகள், பெண் பிள்ளை, அவக்கு அரைவாசி கிடைக்கிற சந்தர்ப்பம் உண்டு தானே. இப்ப அந்த பெண் பிள்ளை இல்ல, ஒரு ஆம்பளை பிள்ளை மட்டும்தானே, வேற யாருமே உறவினர்கள் இல்ல, ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை மட்டும்தான் நீக்குதுண்டா, அந்த மரணத்தருடைய முழு சொத்தும் அவருக்கு தான் கிடைக்கும், முழுமையான சொத்தும் அந்த பிள்ளைக்கு தான் கிடைக்கும். அப்ப பெண்களுக்கு எப்பயும் நிர்ணயிக்கப்பட்ட அளவு தான் இருக்கும், ஆண்களுக்கு நிர்ணயிக்கப்படாத அளவு என்று சொல்ற நேரம் பெரும்பாலும் பெண்களை விட கூடுதலான பங்கு தான் கிடைக்கும். பெண்களை விட கூடுதலான பங்கு தான் அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த கலையில ஒரு அடிப்படை ஒன்று இருக்கிறது, எப்படி என்றா, பெண்களுக்கு எப்படி வழங்கப்படணும் என்றா, ஆண்களுக்கு வழங்கப்படுகின்ற அளவை விட 2 அதுல அரைவாசி தான் பெண்ணுக்கு வழங்கப்படணும். அதாவது ஆணுக்கு 2 பங்குகள் என்றா பெண்ணுக்கு 1 பங்கு என்ற வீதாசாரப்படிதான் வழங்கப்படணும் என்ற ஒரு விதி ஒன்று அந்த குர்ஆன் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. லித்தக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சயைன் என்ற ஒரு வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த கலையிலே பின்பற்றப்படுகின்ற ஒரு அடிப்படை. எனவே இந்த அடிப்படையின் பிரகாரம் பொம்பளை பிள்ளைகள் யாரும் இல்ல, ஒரே ஒரு மகன் மட்டும்தான் பங்கு நிர்ணயிக்கப்படாத வரையறுக்கப்படாத ஒரே ஒரு பிள்ளை தான் நீக்கிறாருண்டா அவருக்கு அந்த இடத்துல முழு சொத்தும் கிடைக்கும். சில சந்தர்ப்பங்கள் இருக்குது, விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது, ஆணும் பெண்ணும் சமமாக பெறக்கூடிய சந்தர்ப்பம், விதிவிலக்கான 1-2 சந்தர்ப்பங்கள் இருக்குது. பெரும்பாலும் பெண்களை விட 2 மடங்கு கூடுதலாகத்தான் ஆண்கள் எப்பயும் சொத்துகள் இந்த பங்குகளை பெறுவார்கள். அப்ப இதில் சொல்லப்பட்ட இந்த மூணாவது பிரிவினர் யாருன்னா தூரத்து உறவினர்கள், அதாவது தவுல் அரஹாமுட நாங்கள் அரபுல சொல்றதுக்கு தூரத்து உறவினர்கள் என்று நான் எங்கட பாசையில சொல்றது. அப்படின்னா இந்த பங்கு நிர்ணயிக்கப்பட்டாக்கள் நிர்ணயிக்கப்படாதவர்களை நாங்கள் அசபாக்கள்னு சொல்றேன். இந்த 2 பேரையும் தவிர நாங்க மேல சொன்ன உறவுகள் இருக்குதே, இரத்த உறவு, திருமண உறவு என்று சொன்ன உறவுகள், அந்த உறவுல வரக்கூடிய ஏனைய எல்லாரும் இந்த தூரத்து உறவினர்கள் தவுல் அரஹாம் என்ற பிரிவில் உள்ளடங்குவார்கள்.
அப்ப இந்த 3 வகையான அனந்தரக்காரர்களும் இருக்கிற நேரம் யாருக்கு நாங்க முன்னுரிமை முதலாவது கொடுக்கிற என்று கேட்டா, முன்னுரிமை பங்குகள் நிர்ணயிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு தான் முதலாவது நாங்க சொத்துக்களை கொடுக்கணும். பிறகுதான் நிர்ணயிக்கப்படாத ஆட்களுக்கு அதுல மீஞ்சிற பகுதி எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப 3வது இருக்கிறாங்களே தூரத்து உறவினர்கள் என்று சொல்லக்கூடிய ஆட்கள், இவங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா முன்னுக்குள்ள ஆட்கள் முன்னுக்கு இருக்க இந்த 2 குழுவினரும் இல்லாத சந்தர்ப்பத்தில் தான் தூரத்து உறவினர்களுக்கு கிடைக்கும். இப்போ தூரத்து உறவினர்கள் என்றது நாங்கள் கீழே இந்த லிஸ்ட்ல போட்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, அனந்தரக்காரர்கள் இருக்கிற ஆண்கள் எல்லாரும், ஆண்கள் இருக்கிற ஆண்கள் எல்லாரும், மகன் இருக்கிறார், மகனுடைய மகன், அடுத்தடுத்த தலைமுறைகள் எல்லாரும் அதில் இருப்பாங்க. அடுத்து தந்தை, தந்தையின் தந்தை, இந்த அடுத்த பரம்பரை உள்ள அனைத்து தந்தைமார்களும், அதாவது தந்தையின் தந்தை, தந்தையின் தந்தைன்னு வரக்கூடிய எல்லோ. அடுத்தது சகோதரன், சகோதரனுடைய மகன். அடுத்தது தந்தை வழி சகோதரன். தந்தை வழி சகோதரன் என்று சொல்றது யாருண்டா, இங்க சில நேரம் ஒருவர் 2 திருமணம் முடிச்சிருக்கேன், 2 திருமணம் முடிச்சிருப்பார். ஒரு மனைவினூடாக கிடைச்ச பிள்ளைக்கும் அடுத்த மனைவினூடாக கிடைச்ச பிள்ளைக்கும் இடையிலான உறவு என்ன என்று கேட்டா, அது தந்தை வழி சகோதரன். அதாவது இப்ப என்ன பிள்ளைகள் 3 ஆம்பளை பிள்ளைண்டா 3 பிள்ளைகளுக்கு இடையிலான உறவு என்ன சொல்லுவோம், நாங்க சொந்த நான தம்பின்னு தான் சொல்லிக் கொள்வோம். நான் இன்னொரு திருமணம் முடிச்சு அதனூடாக கிடைச்ச பிள்ளைகள், ஆண்பிள்ளை பிள்ளைகள் இருந்த உதாரணத்துக்கு, அந்த பிள்ளைகளுக்கும் இந்த மனைவினூடாக கிடைச்ச பிள்ளைக்கும் உறவு என்னன்னா நான தம்பி தான். அதை எப்படி சொல்ற, தந்தை வழி சகோதரன் சொல்றது. உடன் பிறந்த சகோதரர்கள் வேற, தந்தை வழி சகோதரன்ன்றது வேற. நான் சுருக்கமா சொன்னேன். இறுதியில யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு கேள்வியாக கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது தாய்வழி சகோதரனுடைய மகன், தாய்வழி சகோதரனுடைய மகன், தந்தையின் சகோதரன் என்று சொல்லி 15 பேரும் நாங்கள் இதில் போட்டிருக்கிறோம். இந்த 15 பேரும் நாங்கள் மேலே சொன்னதை வரையறுக்கப்பட்டவர்கள், வரையறுக்கப்படாதவர்கள் என்று சொல்ற தூரத்து சொந்த உறவினர்கள் என்று சொல்ற எல்லாத்திலும் உள்ளாக்கள் தான் இவங்க எல்லாரும். அதுல 3 பிரிவினர்களும் இதுக்குள்ளாலே இருக்கிறான். அதே மாதிரி பெண்கள் இருக்கிற அனந்தரக்காரர்கள், மகள் இருக்கிறா, மகள்ட மகள் இருக்கிறா, தாய் இருக்கிறா, தாயின் தாய் இருக்கிறா, சகோதரி, தந்தை வழி சகோதரி, தாய் வழி சகோதரி, மனைவி, எஜமாட்டின்னு சொல்றது ஒரு அடிமையை உரிமை பெற்றார் பெண்ணாக இருந்தால். இப்படி இந்த 10 பேரும் அனந்தரம் பெறக்கூடியவர்கள் தான். இப்ப இதுல நீங்க எங்கட உறவுகள் இருக்கிற யாரை நீங்க எடுத்து பார்த்தாலும், எங்கட குடும்பத்தில் எந்த வகையான உறவா இருந்தாலும் அவங்க எல்லாரும் இதில் இருப்பாங்க. பெரும்பாலும் அவங்க எல்லாரும் இருப்பாங்க. சில உறவுகள் இருக்குது, எங்கட வளமையில நாங்க சொல்ற உறவு பெயர் ஒன்று இருக்கிற, அந்த உறவு பெயரும் ஒழுங்குமுறையில் உள்ள உறவுக்கும் வித்தியாசம் இருக்கும். சில நேரம் நாங்க சும்மா சில ஆண்களுக்கு அங்கிள் என்று சொல்லுவோம், சில நேரம் தம்பி என்று சொல்லுவோம். ஆனா தம்பி எப்படி தம்பி என்றா, கொஞ்சம் தூரத்துள்ள எங்கட உம்மட பிள்ளைகளுடைய உறவுள்ள ஒரு பிள்ளை ஒருத்தரும் நாங்க தம்பி நான் சொல்ற உறவுகள் மீக். அதாவது தம்பி என்று சொல்ற எல்லாருமே இதுல வருவாங்கன்னு கருத்து இல்லை, நானான்று சொல்ற எல்லாரும் இதுக்குள்ள வருவாங்கன்னு இல்லை. இதுல சொல்லப்படுகின்ற இந்த உறவுகள் மட்டும்தான் அனந்தரத்துல வருவாங்க. சில நேரம் வளர்த்த பிள்ளைகள் இருப்பாங்க, நாங்க வளர்த்த பிள்ளை மகன் என்று தான் சொல்ற, சில நேரம் பிள்ளை என்று தான் சொல்லுவோம். ஆனா அவரு இந்த இரத்த உறவுல வந்தவர் இல்லை, திருமண உறவுல வந்தவரும் இல்லை. எனவே அவர் பிள்ளையாக இருந்தால் வளர்த்திருந்தாலும் அனந்தர் பெறுவதற்கு தகுதி பெற மாட்டார். அப்ப இத மாதிரி நாங்க சரியாக சொத்து பகிர்ற நேரம் அந்த உறவினர்கள் யார் என்பதை சரியாக அடையாளப்படுத்திக் கொள்ளணும். இவருக்கும் மூத்தானவருக்கும் என்ன உறவு, இப்ப நாங்க சொல்லி இருக்கிற இந்த உறவுகள்ல அவர் இருக்கிறாரா இல்லையான்னு நாங்க சரியாக வரையறுத்து கொள்ள வேணும். சில நேரம் நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் 2 திருமணம் முடிச்சுக்கிறார், முதலாவது திருமணம் முடிச்சு பிள்ளைகள் இருக்கிறது, அந்த மனைவி உதாரணத்துக்கு மௌத்தாகி 2வது திருமணம் முடிக்கிறார். 2வது திருமணம் முடிக்கிற நேரம் அந்த மனைவிக்கு ஏற்கனவே பிள்ளைகள் இருக்கிறது, அவருக்கு ஏற்கனவே பிள்ளைகள் இருந்தா, இப்ப நான் உதாரணமா கணவனாக இருந்து மௌத்தாகினால் என்னுடைய சொத்து அந்த மனைவியுடைய ஏற்கனவே இருந்த பிள்ளைக்கு சொத்தாக கிடைக்கும், அனந்தரம் பெற முடியாது. ஏனென்றா அது நாங்க எங்கட பாஷையில பிள்ளையாக என்று சொன்னாலும் என் மூலமாக ஒரு பிள்ளை அல்லது, எனவே அந்த பிள்ளை அனந்தரம் பெற மாட்டாது. எனவே நான் என்ன சொல்றேன்டா, அனந்தரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய நாங்க இதுல போட்டிருக்கிற இந்த பட்டியலில் இருக்கிற அவ்வளவு பேரும்
இவங்க மட்டும்தான் அனந்தரத்துக்கு சொந்தமானவர்கள். இதுல இந்த உறவுல தான் அவங்க இருக்கிறாங்களா என்பதை நாங்க சரியாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனா இதுல சொல்லப்பட்டிருக்கிறார்கள் வயதுல வித்தியாசப்பட மாட்டாங்க. சில நேரம் பிள்ளை என்று சொல்ற மகன் என்று சொல்றவர் ஒரு நாள் வயதுடைய பிள்ளையாகவும் இருக்கலாம், ஒரு நொடி ஒரு வினாடி வாழ்ந்த பிள்ளையாகவும் இருக்கலாம், 60 வயசு வாழ்ந்த பிள்ளையாகவும் இருக்கலாம். உறவு தான் அங்க முக்கியமே தவிர வயது கட்டுப்பாடு ஒன்று அங்க விதிக்கப்பட்டில்லை. இப்ப இதுல நான் போட்டிருக்கிற பங்குகள் நிர்ணயிக்கப்படாதவர்கள் என்று சொல்ற கூடிய ஆக்கள் இதில் இருக்கிற பெரும்பாலும் ஆண்கள் தான் இருக்கிறாங்க. அதாவது மகன் என்று சொல்லக்கூடிய உறவுக்கு பங்கு நிர்ணயிக்கப்பட்டில்லை, எவ்வளவுதான் கொடுக்கணும் என்று சொல்லப்பட்டில்லை. மகண்ட மகன் அல்லது அதுக்கு அடுத்தடுத்த பரம்பரை வரக்கூடிய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் யாருக்கும் சொத்து வரையறுக்கப்பட்டில்லை. அப்படின்னா அவங்க மீதமாக இருக்கிறத எடுக்கிறார்கள். மீதமானதுன்னு எடுக்கிறத நாங்க எங்கட பார்வையில் சில நேரம் பார்ப்போம், மிஞ்சினா கொஞ்சம் தானே மிஞ்சுமாண்டு. அது பெரும்பாலும் மிஞ்சிறது கூடத்தான் மிஞ்சிறது. என்ன பங்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆக்கள் 4ல் 1 வைங்களே. இப்ப 4ல் 1 அங்கே மிஞ்சிறது 3 பகுதி ஆங்களுக்கு கிடைக்கும். 8ல் 1 என்று சொல்றது அங்கேயும் கூடுதலாக மிஞ்சும். அப்ப மிஞ்சிற என்று சொல்றது எங்கட பாசையில சின்ன விளங்கினத்துக்கு இங்க கிடைக்க போறது பெருசா தான் கிடைக்கும். அடுத்தது தந்தையின் தந்தை, இவங்க எல்லாரும் பங்குகள் நிர்ணயிக்கப்படாதவர்கள். தந்தையின் தாய் இருக்கிறாவே, தந்தையின் தாய் நாங்க பாட்டின்னு சொல்ற, உம்மம்மான்னு சொல்லுவோம், வாப்பம்மான்னு சொல்ற, இவங்க எல்லாரும் பங்கு நிர்ணயிக்கப்பட்டாங்க. மரணித்தவருடைய பெற்றோர் உள்ள ஆக்கள் தான். ஆனா பெண்ணாக இருக்கிற நேரம் அவங்களுக்கு பெரும்பாலும் நிர்ணயிக்கப்பட்டு தான் நீக்கும். அடுத்து சகோதரனுடைய மகன், அடுத்தது தந்தை வழி சகோதரன், இதில் இருக்கிற இந்த 9 வகையானவர்களும் ஆண்கள் தான். இவங்க எல்லாருக்கும் பங்கு நிர்ணயிக்கப்பட்டில்லை. இதுல ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க ஒரு சந்தர்ப்பத்துல பங்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பாங்க, இன்னொரு சந்தர்ப்பத்துல பங்கு நிர்ணயிக்கப்படாமலும் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனா தந்தை எப்பண்டா பிள்ளைகளோடு இருக்கிற நேரம் மரணித்தவருக்கு பிள்ளைகளும் ஈக்குது, மரணித்தவருக்கு வாப்பவும் ஈக்கிறார். அப்படி ஈக்கிற நேரம் ஒரு வகையான பகிர்வு. மௌத்தாயினவருக்கு பிள்ளைகள் இல்ல, வாப்ப ஈக்கிறான், வாப்பவும் ஈக்கிறான்னு வச்சுக்கிறோம். அப்ப அவங்களுக்கு கொடுக்குற பங்கு வேற. பெரும்பாலும் பிள்ளைகள் இல்லாம ஈக்கிற நேரம், மௌத்தாயினவருக்கு பிள்ளைகள் இல்லாம பெற்றோர் மட்டும் இருந்தா அப்ப அந்த வாப்பாக்கு தந்தைக்கு பங்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்க மாட்டார், பங்கு நிர்ணயிக்கப்பட இல்லை. ஆனா தாய்க்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, தந்தைக்கு நிர்ணயிக்கப்பட்டில்லை. பிள்ளைகளோட கூட இருக்கிற நேரம் பாப்பாக்கு பங்கு நிர்ணயிச்சிருக்கிறது. அது நாங்க பின்னுக்கு அந்த பங்குகளுடைய அளவுகள் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த வகையான பங்குன்றதை நாங்க விரிவாக பார்ப்போம். நான் இதை தெளிவுக்கு மட்டும் சொல்றேன் இந்த இடத்துல. இந்த தூரவினர் சொல்றாங்கள், நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருண்டா முன்னுக்கு சொன்ன இந்த பங்கு நிர்ணயிக்கப்பட்டாக்கள், நிர்ணயிக்கப்படாத அசபாக்கள் சொல்றாங்கள். இவங்க 2 பேரையும் தவிர்த்துள்ள எல்லா உறவுகளும், இரத்த உறவுலையும் திருமண உறவையும் வரக்கூடிய எல்லாரும் இந்த தவுல் அரஹாம்னு சொல்லக்கூடிய அந்த குழுவுல இருப்பாங்க. இவங்களுக்கு எப்ப கிடைக்கிறேன்டா மேலுள்ள ஆக்கள் யாரும் இல்லாத சந்தர்ப்பத்தில் தான் கிடைக்கும். இப்ப குர்ஆன்ல வரையறுக்கப்பட்டிருக்கிற பங்குகளை தான் நான் இங்கே போட்டிருக்கிறது இந்த இடத்துல. இந்த 6 வகையான பங்குகள் தான் குர்ஆன்ல வரையறுக்கப்பட்டிருக்கிற பங்குகள். ஒன்று அரவாசி பங்கு சில பேருக்கு இருக்கிறது, இன்னும் சில ஆட்களுக்கு 4ல் 1 பங்கு இருக்கிறது, இன்னும் சில பேருக்கு 8ல் 1 பங்கு இருக்குது, இன்னும் சில ஆட்களுக்கு 3ல் 1 பங்கு இருக்கிறது, இன்னும் சிலருக்கு 3ல் 2 பங்கு இருக்கிறது, இன்னும் சில ஆட்களுக்கு 6ல் 1. இந்த 6 வகையான பங்குகள் தான் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற இந்த பங்குகள். இதை தாண்டி வேற எந்த ஒரு ஒழுங்கிலையும் எங்களுக்கு சொத்துக்களை வகுக்க முடியும். இந்த 6 தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இதுல நாங்க மேல சொன்ன அவ்வளவு பேருக்கும் இந்த 6க்குள்ளால எங்கேயாவது தான் இருக்கும். இதை தாண்டி வேற பங்குகள் 7ல் 1, 9ல் 1, 12ல் 1 அப்படி என்றெல்லாம் அங்கு வர முடியாது. இதுல சொல்லுகிற இந்த 6 பங்குகளும் அல் குர்ஆன்ல நான் சொன்ன அந்த வசனத்துல சொல்லப்பட்டவைகள். நான் சொன்ன அந்த யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் என்ற வசனத்துல சொல்லப்பட்ட பங்குகள் தான் இவைகள். எனவே நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல
இதுல ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பங்குகள் வழங்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு என்ன சந்தர்ப்பம், பிள்ளைகள் ஈக்கிறதா பிள்ளைகள் இல்லையா, பெற்றோர் ஈக்கிறதா பெற்றோர் இல்லையா என்ற ஒவ்வொருக்கும் சந்தர்ப்பங்களே. அதுதான் மிக முக்கியமான விஷயம். இப்ப பங்கு சொத்து நாங்க வரையறுத்துட்டோம், யாரு பங்கு பெறக்கூடியவர்கள் என்றதை நாங்க சரியா அடையாளம் கண்டிருக்கிறோம். இப்ப நாங்க சொத்தை பிரிக்க போறோம்டா, இப்பதான் நாங்க யாரு உறவினர், அவருக்கு இப்ப எந்த பங்கு கொடுக்கப்படணும், கொடுக்கப்படணும், அவருக்கு என்ன நிபந்தனைகள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது குர்ஆன்ல என்றதைத்தான் மிக முக்கியமான விஷயம். அதுதான் பிரயோகத்தோடு தொடர்பான விஷயம். இப்ப நாங்க இதுவரையும் பார்த்த விஷயம் எல்லாமே பெரும்பாலும் இந்த சொத்து பகிர்வு தொடர்பான அடிப்படைகள். அப்ப இதுல நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, அந்த சொத்து என்பதை சரியாக வரையறுத்து கொள்ளாம நாங்க பிழையாக செஞ்சோம்டா, சில நேரம் அந்த சொத்து பகிர்வில் பெரிய அநியாயங்கள், தவறுகள் நடக்கும். எங்கட கணிப்பு பிரகாரம் என்று வச்சுக்கொள்ளாம அப்படி செஞ்சா அநியாயங்கள் அல்லது பிழைகள் நிறைய நடக்கும். இப்ப சில நேரம் ஒரு கேள்வி ஒன்று வரையிலும், நாங்க இருக்கிற சொத்தை இப்ப எங்களுக்கு நாங்க அடையாளம் கண்ட சொத்துண்ட நாங்க இதுல சொல்லப்பட்ட பிரகாரம் அனந்தரக்காரர்களுக்கு வகுத்து கொடுத்துட்டோம். பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் அந்த மரணித்தவருடைய பேர்ல இன்னொரு சொத்து ஒன்று இருக்கிறது என்று கேள்விப்படுறோம். இப்படி ஒரு காணி ஒன்று ஒரு இடத்துல ஈக்குதாம் என்று கேள்விப்படுறோம். ஏண்டா இப்ப நாங்க என்ன செய்யற அந்த சொத்தை என்று கேட்டா அதுக்கு எந்த கலக்கமும் தேவையில்ல. இப்ப நாங்க தெரிய வந்திருக்கிற சொத்தை அதே ஒழுங்குல திருப்பியும் என்ன செய்யலாம், பிரிக்கலாம், பிழை இல்லை. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு காணி ஒன்று இருக்கிறது, பேங்க்ல கொஞ்சம் காசு இருக்குது வைங்களே. இப்ப காசை நாங்க என்ன செய்யலாம், இதுல சொல்லப்பட்டிருக்கிற பங்குகளின் பிரகாரம் தனியாக பிரிச்சு கொடுக்கலாம், காணியை தனியாக பிரிக்கலாம், அல்லது ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து ஒரே பெருமதியாக்கி அப்படியும் என்ன செய்யலாம், பிரிக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். எனவே எங்களுக்கு தெரியாம இருக்கிற விஷயம் ஒன்று பிறகு தெரிய வந்தா அதை அப்ப தெரிய வர நேரம் அதை என்ன செய்யலாம், உடனடியாக பிரித்து கொடுக்கலாம். இருக்கிற நேரம் நாங்கள் இதெல்லாம் அடையாளப்படுத்தி கொண்டும் அதை அந்தந்த சந்தர்ப்பத்தில் முழுமையாக கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும். அப்ப பொதுவா எங்களோட ஊர் வளமைகள்ல இந்த இது தொடர்பாக அணுகிறாக்கள் இப்ப நிறைய மொபைல்ல நிறைய ஆப்ஸ்கள் இருக்குது. இந்த சொத்து பேருவுக்கு நிறைய ஆப்ஸ்கள் எல்லாம் இருக்குது, பிளே ஸ்டோர்ல ஆப்பிள் ஸ்டோர்ல இருக்குது. அப்ப அதுல லேசா சிம்பிள் தானே, இவ்வளவு பெருசா நாங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க அதுல இன்னும் நாக்களை போட்டு சொத்தை பிரிச்சு கொள்ளாம தானே பங்குகள் எடுத்துக்கொள்ளாமன்னு பார்த்தா அதுல என்ன தவறுகள் வாரண்டா, நாங்க சரியான அனந்தரக்காரக அடையாளப்படுத்திருக்க மாட்டோம். சில நேரம் சரியாக அடையாளப்படுத்தாம நாங்க அதுல நாங்க ஃபீட் பண்ணினோம்னு சொன்னா அதுல போட்டு கணக்கு எடுத்தோம்டா பிழையான முடிவு தான் சேரும். அதே மாதிரி சொத்துகள் சரியா அடையாளப்படுத்தப்படாம நாங்க அதுல வெளியே நாங்க அதுல கொடுத்திருந்தாலும் அதுவும் பிழையான முடிவைத்தான் தரும். எனவே அது ஒரு சிம்பிளாக இருந்தாலும் அதுக்கு முந்தி இப்ப நாங்க சொன்ன இந்த அடிப்படையான விஷயம் எல்லாம் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். அதுல நான் ஒன்று சொன்னேன், அனந்தரக்காரர்களாக இருக்கிறவர்கள் மரணித்தவர் அவர் மூத்தாகிற சந்தர்ப்பத்தில் உயிரோடு இருந்தார்கள் என்பதை உறுதிப்படுத்துற என்ற விஷயத்துல ஒரு பெண்ணுடைய வயிற்றில் இருக்கிற கருவில் இருக்கிற பிள்ளை அந்த பிள்ளை அது மௌத்தாகிற நேரம் உருவாகி இருக்கிறது என்பதையும் நாங்கள் உறுதி செஞ்சு கொள்ளணும். அப்ப வயிற்றுல இப்ப உதாரணமா ஒரு 6 மாச பிள்ளை ஒன்று இருக்கிறது என்று இருந்தா அது ஒரு பிள்ளை, ஆனா எங்களுக்கு இன்னும் என்ன செய்யல, அது ஹயாத்தோட உயிரோட தான் நீக்குதா என்றது 100% எங்களுக்கு தெரியும். ஸ்கேன் மூலமோ அல்லது வேறொரு மூலையும் தெரிஞ்சு கொண்டாலும் அது 100% சரியான ஒரு தகவல் அல்ல. சில நேரம் நாங்க பார்த்தது ஆண் என்று நினைச்சிருந்தது, கணிச்சிருந்தது, கிடைக்கிற நேரம் பெண்ணாக கிடைக்கிறது மீக்கி, உயிரோடு ஈக்கிறன்னு நினைச்சு கொண்டிருந்து பிறக்க நேரம் மூத்தாகி பிறக்கிறது மீக்கி. அப்ப அந்த பிள்ளை இருக்கிறதுன்னு நான் கணிப்புல வச்சுக்கொள்வோம், அதையும் ஒரு அனந்தரக்காரராக எடுத்துக்கொள்ளணும். ஆனா கொடுக்கிறது எப்ப கொடுக்கப்படணும் என்றதை அதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்கிறது, வரையறை ஒன்று இருக்கு. அதை நாங்க பின்னுக்கு அதையும் ஒரு இடத்துல நாங்க பார்ப்போம். எனவே நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவ்வளவு தூரம் நாங்க மிச்சம் அவதானமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம் தான் இந்த அனந்தரக்காரர்கள் சொல்றது. எங்களை சுத்தி உள்ள ஆட்கள் எங்களை குடும்பத்தில் இரு ஆட்கள் மட்டும்தான் இல்லை. சில நேரம் நான் சொன்ன மாதிரி ஒருவர் திருமணம் முடிச்சிருப்பார், இன்னொரு 2வது திருமணம் முடிச்சிருக்கேலும் அவருடைய பிள்ளைகள் இருக்கலாம், சில எங்களுக்கு தெரியாம இருக்கலாம், இப்படி எல்லாம் சந்தர்ப்பங்களே. எனவே அதெல்லாம் நாங்க விசாரிச்சு கவனமாக பார்த்து தான் நாங்க அதுகளை அடையாளப்படுத்திக் கொள்ளணும். வாங்கக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நிமிஷம்.